வாத்தியார் இருந்தாராம். அந்த வாத்தியாருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் நம்பர் 1 மாற்றணும்னு. முடியுமா எல்லா மாணவர்களையும் மாற்றுவதற்கு? முயற்சி பண்ண முடியும். கட்டாயமாக ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துனாங்கன்னா அதில் பாதி பேர் சுமாராக படிப்பாங்க, கொஞ்சம் பேர் நல்லா படிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப மோசமாக படிப்பாங்க, சில தண்ட சோரங்களும் அங்கே இருப்பாங்க. அந்த ஆசிரியர் எவ்வளோதான் காட்டு கற்றுனாலும் நீ என்ன வேணால் கத்திக்கோட, நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு வகுப்பறையில் எப்போவுமே இருக்கும். அதனால் இது ரெக்கார்ட் போட சொல்லிடலாமா சார்? ரெக்கார்ட் போட்டுருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என் தலையை இப்படி மறைக்கிற மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் மேலே வைங்க. ஒரு தடவை அப்படி தான் இந்த நெத்தி வரைக்கும் மட்டுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. மேலே தூக்கிட்டீங்களா கொஞ்சம்? ரைட், சந்தோஷம். குரு சாய்ராமுடைய இந்த அற்புதமான வியாழக்கிழமையில் குருவாரமான உங்களை, அதுவும் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் நாளில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுக்க இருக்கின்ற கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்துக்களையும், கிறிஸ்துவர்களை நாமும் சேர்ந்து அதை கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவும், எப்போவுமே இயேசு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அன்பினுடைய வடிவம். அன்புன்னா அவரை மாதிரி யாருமே இல்லை. லவ்னா லவ், உங்கள் வீட்டு லவ் இல்லை, எங்கள் வீட்டு லவ் இல்லை, அவ்வளோ பெரிய லவ். அவரை பார்க்கும்போதே கருணை கடல். அவர் அவ்வளோ சாந்தமானவர். அவர் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருப்பார். அதனால தான் ஜீசஸ் உலகம் முழுக்க அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க அதிகம். ஜபக்கூட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, இரவு ஜபக்கூட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக மனமுருகி வேண்டுவாங்க. நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அப்படின்னு பார்க்காம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அவர் அன்பை மட்டும்தான் போதிச்சார். அந்த அன்பு தான் மையம். நம்ம இதில் அன்பே சிவம், அன்பே சாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் மாலிக் அப்படின்னா அவன் ஒருவனே எஜமானன். அப்போ இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை வழி நடத்துவதற்கு தயாராக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது யாருங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிய வரும். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம குருசாய் பிரசாதலயா சார்பில் சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம அற்புதமான பாபாவுடைய செவிவெளி செய்திக்கு போகலாம். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே முதன்மையான மாணவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறார். அது எப்படி மாற்ற முடியும்? எல்லாத்தையுமே 100க்கு 100 வாங்க வைக்கணும். அட வேணாம், 100க்கு 100 வேணாம், எல்லாத்தையுமே ஒரு 75 மார்க் வாங்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறார். அவரும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறார், என் பிள்ளைகளை 75 மார்க் வாங்க வைக்க முடியுமா அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியல. ஒருத்தன் 50 மார்க் வாங்குறான், ஒருத்தன் 40 வாங்குறான், ஒருத்தன் முட்டை மார்க் வாங்குறான், ஒருத்தன் 5 மார்க் வாங்குறான். அவர் கத்துறார். வகுப்பறையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கிளாஸ் எடுக்கிறார். அவர் சொல்றார், கடைசியில் ஆனுவல் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி சொல்றார், யாரெல்லாம் 75 மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசுங்கிறார். எப்போ சொல்றாரு? 25 வருஷத்துக்கு முன்னாலே 1000 ரூபாய். 25 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்னா 10,000 ரூபாய் மாதிரி, 1 லட்சம் மாதிரியா உங்களுக்கு? நீங்கள் வேற லெவலில் இருக்கிறீங்க. போங்க. அப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நம்ம இதுவரைக்கும் படிச்சதில்லை, இந்த 1000 ரூபாய்க்காகவாது நம்ம படிக்கலான்னு ஒரு முயற்சி பண்றாங்க ஒரு பாதி பேர். மீதி பேர் நம்மெல்லாம் படிச்சு எங்க மார்க் வாங்க போறோம், நம்ம வேற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. காப்பி அடிக்கலாமா? கனகராஜ் சாய்ராம், நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் சொல்றீங்க, காப்பி அடிக்கிறதுலே இருக்கிறீங்க. நல்ல வேலை பிட் அடிக்கிறதுன்னு சொல்லாமல் போனீங்களா? மைக்ரோ ஜெராக்ஸ் அதெல்லாம் இப்போ தானே. அப்போல்லாம் அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜெராக்ஸ் இருக்குது?
அந்த காலத்துலலாம் முன்பெஞ்சில் ஒருத்தர் பரீட்சை எழுதுறவன் நல்லா படிக்கிறவனா இருந்தால் அவன் தான் தெய்வம். ஏய், என் சாமி முன்னால் உட்காந்துருக்குதுப்பா, இவனுக்கு என்ன வேணும், வெளியே வந்து ஐஸ்கிரீம் வேணுமா, சாக்லேட் வேணுமா அப்படின்மா. இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் அந்த ஆசிரியர். ஆனால் அந்த ஆசிரியர் கையிலேயே காசு கிடையாது. ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டார். ஆனால் ஆச்சரியம் பாருங்க என் அன்புக்குரிய நண்பர்களே, ஆசிரியர், என்னுடைய சாய் நண்பர்களே, எல்லாருமே 75 மார்க் மேல எடுத்துட்டாங்க. எல்லாருமே 75 மார்க் எடுத்துட்டாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் வேற வழி இல்லாம சொல்றேன். இந்த ஆசிரியருக்கு ஒரே சந்தேகம். ஏண்டா நம்ம காட்டு கத்து கத்துறோம், கோட்டையில மார்க் வாங்கல, ஆஃபேலியில மார்க் வாங்கல, மிட்டம்ல மார்க் வாங்கல, எப்படா இந்த ஆனுவல் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் 75 மார்க் வாங்கிட்டானுங்க, பாஸ் பண்ணிட்டானுங்கன்னு இவங்களுக்கு ஒரே டவுட்டு. இது வந்து 8ஆம் வகுப்பு. எத்தனாம் வகுப்பு? 8ஆம் வகுப்பு. இந்த 8ஆவதுல தானே 7.5 வரும். இப்போ இந்த அந்த பள்ளியில என்ன அப்படின்னா ப்ரமோட்டட் போட்டு எல்லாத்துக்கும் அப்பெல்லாம் கார்டில் ப்ரமோட்டட் எல்லாம் அடிப்பாங்க. ரிசல்ட், ஆமா ப்ரமோட்டட் அப்படின்னு எல்லாம் வீட்டுக்கு கார்டு வரும். பாஸ் ஆயிட்டோம் ப்ரமோட்டட். இல்லை ஏதாவது பேசணும்னா முடிச்சிருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தார். எல்லாரும் வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நேராக வந்து என்ன பாருங்க அப்படின்ட்டார். ஒரு டைம் சொல்லிட்டார், இந்த டைமுக்கே ஸ்கூலுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு. எல்லாம் வந்துட்டாங்க. கிளாஸில் 50 பேர் உட்காந்துருக்கோம். 50 பேர் 1000 ரூபான்னு 50,000 ரூபா முடிஞ்சு போச்சு. வருஷம் முழுக்க சம்பாதிச்ச காசு அன்னைக்கு போச்சு. எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டார். யாரு? அந்த கணக்கு வாத்தியார், அந்த கிளாஸ் வாத்தியார், கணக்கு வாத்தியார் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு சந்தேகம். நம்ம ஒரு வருஷமாக பாடம் நடத்துகிறோம். 15 மார்க்கு, 20 மார்க்கு, 35 மார்க்கு, 40 மார்க் வாங்கினவன் எப்படி 75 மார்க் வாங்கினான்? டவுட் ஆகி போயிடுச்சு. எல்லா பசங்களும் வாங்கடா, உட்காருங்கடா, மிக்சர், அப்போல்லாம் மிக்சர் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மிக்சரு, ஒரு மைசூர் பாக்கு. மிக்சரு, அந்த மைசூர் பாக்கை கடிக்கவே முடியாது, அதுதான் விஷயம். மிச்சரும் மைசூர் பாக்கும் வச்சு உட்கார வச்சுட்டாங்க. பசங்களும் சாப்பிட்றாங்க. கேட்குறாரு ஆசிரியர், டேய் அடுத்த வருஷம் நீங்க 9வது போறீங்க, ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சார். எப்படா எல்லாரும் 75 மார்க் வாங்குனீங்க? படிச்சவனெல்லாம் விட்றா. டேய் எந்தரா நீ தான் 5 மார்க் மேல தாண்ட மாட்டி, 10 மார்க் தாண்ட மாட்டி, எப்படி நீ 75 மார்க் வாங்கின? அப்படியே பார்க்கறானுங்க, திரு முழிக்கிறானுங்க. எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி வாங்கினீங்கன்னு. அந்த இடத்துல எல்லாருமே சொல்ற வார்த்தை, நாங்க படிச்சு வாங்கணும். ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு சொல்லுவான், திருடருக்கு தேல் கொட்டினா அப்படியே முழிப்பான் பார்த்தியா, அது மாதிரி ஒருத்த மட்டும் முழிச்சுட்டு இருந்தான். அவன் மேல மட்டும் டவுட் ஆகி போயிடுச்சு வாத்தியாருக்கு. நாடாது, இவனை கூப்பிட்டு தனியாக விசாரிச்சா கொஞ்சம் பல ரகசியம் புரியும் போல இருக்குன்ட்டு அவனை கூப்பிட்டு அப்படின்றார். இப்படி வா அப்படின்றார். என்ன சங்கதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாரும் 75 மார்க் வாங்கினாங்கல்ல, எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தீங்கல்ல? ஆமாம் கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க, ஆனால் எல்லாரும் யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. என் மனசு உறுத்துது. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, டேய் யார்கிட்ட வேணா போய் சொல்லண்டா, வாத்தியார்கிட்ட மட்டும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து பியூன் இருக்கார்ல, பியூனு, அவருக்கு லஞ்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டோம். என்னதே கொஸ்டின் பேப்பரே வாங்கிட்டியா? ஆமா, ஆளுக்கு 5-5 ரூபா போட்டோம். பியூன் உடனே உள்ள போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டார். டார்ச் லைட் அடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டார். இது ஏன்டா என்கிட்ட முதலையே சொல்லல? நீங்க முதலையே கேட்கல, அதனால நான் முதலே சொல்லலை.
அந்த பியூனை. இல்லை கூப்பிட முடியாதுங்க. ஏன்? இல்லை நாங்கள் வாங்கின 1000 ரூபாயில் முதல்ல பங்கு ஆளுக்கு ஒரு 250 ரூபா அவருக்கு கொடுக்கணும்னு பேச்சு. ஃபஸ்ட்டு லஞ்சம், அதுக்கப்புறம் 1000 ரூபா வாங்கணும்னு என்ன பண்ணணும், ஒரு ஆளுக்கு 250 ரூபா. அப்போ 50 பேர் 250 ரூபான்னா என்னாச்சு, 12,500 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் 12,500 ரூபா வாங்கிட்டு வேலையை விட்டு நின்ட்டார். காசை வாங்கிட்டார். அவர் போன அவர் அப்போவே ரிசைன் லெட்டரில் எழுதிட்டார். இது ஒரு தனியார் பள்ளியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ அந்த ஆசிரியருக்கு வருத்தமாகி போயிடுச்சு, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணால் இவனுக்கு இப்படி பண்ணிவிட்டானுங்களே அப்படின்னு. அதில் அந்த ஒரு பையன் உண்மையை சொன்னான் பார்த்தீங்களா, அந்த உண்மையாக சொன்ன அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்தி கொடுத்தார். ஏன்? என்னைக்குமே உண்மைக்கு சக்தி அதிகம். அவன் பியூனை கரெக்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வாங்கி இது பண்ணி 250 ரூபா கமிஷன் கொடுத்ததெல்லாம் கணக்கு மேட்ரு இல்லை. அவன் உண்மை நடந்ததை சொன்னான் பார்த்தீங்களா, அந்த உண்மையை அவன் தொடரணுங்கிறதுக்காக 1000 ரூபா கொடுத்த உடனே மற்ற மாணவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அடாடா நாமளும் உண்மையாக இருந்திருந்தால் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குமே அப்ப நினைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான காலம், சோதனையான காலம் வந்தாலும் நாம உண்மையா இருந்தால் நமக்கு குரு படி அளப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். என் கண்ணை பாருங்க, அதனால் நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காரலைன்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் நிமிர்ந்து உட்கார சொல்கிறேன் தெரியுங்களா? நீங்கள்லாம் அந்த உண்மையான மாணவர்களுக்கான சமம். நான் காலையில் ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னேன். எங்கள் தாத்தா அப்போ இல்லை, இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம குருசாய் பிரசாதாலயால ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா பிரசாதம் தான். இந்த கதவை சாத்திருங்க ப்ளீஸ். இந்த பிரசாதம் தான் உடல் நோய் மனநோய் சரி செய்யுங்கிற மிகப்பெரிய ரகசியம், சூட்சமம். சில வாரங்களுக்கு முன்பு ஒருவருக்கு நடந்த அதிசயத்தை எனக்கு நேற்று ஃபோனில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஃபோனில் பேசி என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவர் சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து தன்னுடைய தாயினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர் தாய் மேலே உயிரே வச்சிருந்தார். அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தாயினுடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 4-5 நாள் தான் உயிர் போயிடும், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா. ஒரு அம்மாவுடைய உயிர் போயிடுன்னு சொன்னோன்னா மகனுக்கு எப்படி இருக்கும்? துடிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அருகில் இருக்கிற கோவில் ஏதேனும் இருக்குதான்னு பார்க்குறாரு. பக்கத்தில் லக்ஷ்மி பெருமாள் கோவில்னு ஒரு கோயில், இந்த கோயில் இருக்கு. உடனே பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போய் ஓடுறார். அப்பனே நாராயணா, லக்ஷ்மி பெருமாளே, என்னுடைய தாயினுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு 4-5 நாளில் இறந்துருவாங்கன்னு வேற சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, எப்படியாவது எங்க அம்மாவை இன்னும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஓன்னு அழுகிறார். அவர் அழுகிறத பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிறவருக்கு ரொம்ப நம்ம யாரோ ஒருத்தர் ரொம்ப அழுத நம்ம கேட்போம் இல்லையா, அதை பக்கத்தில் கேட்கிறார், என்னங்க ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, இந்த தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கேன், இன்னும் 4-5 நாளைக்கு மேலே எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க, உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு பக்கத்தில், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை ஆண்டவன் காப்பாற்றுவார். எப்படி அப்படின்னு, இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல பாருங்க, எடுத்த மாதிரி 200 அடி தாண்டி வலது பக்கம் பாருங்க, ஷிரடி சாய்பாபாவுடைய அன்னப்பிரசாதம். ஷிரடி சாய்பாபாவுடைய அன்னப்பிரசாதம் இப்போ 1 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி உங்க அம்மாவுக்கு கொடுங்க, கண்டிப்பாக பாபாவுடைய அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பதட்டத்தில் எனக்கு இடம் தெரியாதுங்க, நீங்களே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ட்டார். உடனே அவர் வாங்க கையோட கூட்டிட்டு போய் காட்டுன்னு சொல்லிட்டு அவர் நம்மளோட இடத்த காமிச்சிட்டார். அந்த நபரும் வரிசையில் நின்று சுவாமியினுடைய பிரசாதத்தை வாங்கிட்டார்.
சுவாமியினுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு நேராக தனியார் மருத்துவமனையில் இருக்க தன் தாய்க்கு எடுத்துட்டு போய் ஊட்டி விடுறார். 3 வாய்க்கு மேல அந்த அம்மாவால் சாப்பிட முடியல. பாபா வேண்டிக்கிறார், பாபா என்னமோ தெரியல, இங்க வந்து இந்த பிரசாதம் சாப்பிட்டா நல்லா இருங்கிறாங்க, நான் வேண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாய் கொடுத்துட்டார். அடுத்த ஒரு 3-4 நாட்கள் கழித்து மருத்துவர் பரிசோதனை செய்த பிறகு சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நடந்த சம்பவம் சாய் என்பர்களே, சத்தியம் நடந்த சம்பவம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, ஒரு தடவை பிரசாதம் வாங்கி கொடுத்த உடனே இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அடுத்த வியாழக்கிழமை அவர் வரார். என்ன, அந்த ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் 25 நாள் பக்கம் அவங்க அம்மாவோட இருந்தார். அவர் மறுபடியும் அடுத்த வாரம் பிரசாதம் வாங்குறதுக்கு வரிசையில் வந்து நின்றுக்கிட்டார். மறுபடியும் பிரசாதம் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்க, இந்த முறை பாதி பிரசாதத்தை அந்த அம்மா சாப்பிட்றாங்க. மறுபடியும் ஒரு 4-5 நாட்கள் கழித்து பரிசோதனை செய்த பிறகு மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த முறை உங்க அம்மா ஒரு 50% ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு மருத்துவ செலவு, எவ்வளவு நம்ம மெடிக்கல்ல எவ்வளவு ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஆன்மீகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு பாபாவுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லி அம்மா கிட்டே நடந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு அம்மா பக்கத்திலே உட்காந்துருந்து அங்கேயே இருக்கிறார். இன்னும் 3வது வாரம் வரார். 3வது வாரமும் வந்து இங்கே பிரசாதம் வாங்குறார். எங்க நம்ம குருசாய் பிரசாதாலயால வந்து பிரசாதம் வாங்குறார். பிரசாதம் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் தன் தாய் கிட்ட கொடுக்குறாரு. இந்த முறை அந்த தாய் முதல் வாட்டி 3 வாய், 2வது வாட்டி பாதி. இந்த முறை என்ன பண்றாங்க, அந்த முழு தட்டு ஃபுல்லுமே அந்த அம்மா சாப்பிட்றாங்க. அந்த அம்மா சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து ஒரு வாரத்தில் டாக்டர் முழு பரிசோதனை செய்துட்டு, உங்க அம்மா ஆபத்தான கட்டத்திலிருந்து தாண்டி விட்டார், இனி கவலை வேண்டாம், இனி நல்லா இருப்பாங்க, நான் சொல்ற மாதிரி இந்த மருத்துவத்தை நீங்க கையாளுங்க அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும், டாக்டர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இறைவனுடைய கிருபை என்பது நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன் தாய் ரெக்கவர் ஆகி அவர் பழையபடி ஆத்தூருக்கு போயிட்டார். அவர் எனக்கு நேற்று ஃபோன் பண்றார், சாய்ராம், உண்மையிலுமே சொல்றேன், நான் இருந்த நிலைமையில எங்க அம்மாவை காப்பாற்றுவனானே தெரியல. சில படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, இதுக்கு மேலே கடவுளை வேண்டிக்கோங்க, அது மாதிரி அந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஆனால் நம்ம இந்த பிரசாதாலயால, குருசாய் பிரசாதாலயால வந்து இந்த அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பிறகு என் அம்மா இன்னைக்கு ஓடி ஆடி நடக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலுமே மிகப்பெரிய அதிசயம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அவர் கண்களில் கண்ணீரோடு என்னிடம் பேசினார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நான் ஏதேனும் ஒன்று உங்களுடைய இந்த குருசாய் பிரசாதாலயை பற்றி நான் இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பாபா உள்ளுணர்வுல கனவு மூலியமா ஒரு விஷயத்தை சொல்றார், அதை நான் செய்யட்டுமா, அதற்கான அனுமதி கேட்க தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன் அப்படின்னார். என்ன சாய்ராம் அப்படின்னு அவர் சொன்னார், இந்த சம்பவத்தை அப்படியே நான் முழுமையாக எழுதி ஒரு அச்சிட்டு எனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், இல்லை கோவிலுக்கு வரவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன், உங்கள் அனுமதி இருந்தா கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னார். அப்படியே ஆச்சரியமா ஆடி போயிட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த பிரசாதம் சாப்பிட்டு உங்க அம்மா குணமானாங்க பார்த்தீங்களா, அதற்கு உண்மையானுமே நான் காரணம் இல்லை. இந்த பிரசாதம் தருவதற்கு, இங்கு இடைவிடாத 1000 மக்களுக்கும் மேல் அன்னதானம் கொடுப்பதற்கு, குருசாய் பிரசாதாலயாவில் மதியமும் மாலையும் அன்னப்பிரசாதம் கொடுப்பதற்கு யாரிடமும் பணம் வாங்காமல் தன்னுடைய சொந்த முயற்சியால், சொந்த உழைப்பால் இருக்கின்ற பணத்தை எடுத்து உலக மக்கள் நல்லா இருக்கணும், வரவங்க நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ஆரோக்கியமாக இருக்கணும், என் மகனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய தாத்தா இதற்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு இத்தனை பேருக்கு மதியமும் இரவும் அன்னப்பிரசாதம் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த உயிர் காப்பதற்கு யார் காரணம் என்று இப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், உள்ள கூப்பிடுங்கம்மா, யாரும் அந்த உள்ள கூப்பிடுங்க. இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், அப்படியே தள்ளி வாங்க ப்ளீஸ். அந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், அந்த அன்னப்பிரசாதம் ஒருவேளை அவர்கள் வாங்காம இருந்திருந்தால் என்ன நிலைமையா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு மட்டும் பாருங்க.
இங்க குருசாய் பிரசாதாலயாவில் பாபா என்னவா இருக்கிறாருங்கிறத முதல்ல என்னுடைய சாய் என்பர்கள் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. பாபா இங்க பிரசாத வடிவத்தில் இருக்கிறார். நீங்க எல்லாருமே இங்க பல பிரச்சனையில வரீங்க, ஆனா வந்த அவசரமா போகணுங்கிறதுலயே தான் இருக்கிறீங்க. நான் பல வாட்டி சொல்றேன், தயவு செய்து இங்கு வருபவர்கள் அவசரமாக போவர்களா இருந்தா வராதிங்க, வீட்டிலே இருந்துக்கோங்க. பொறுமையா நிதானமாக வந்து சுவாமியினுடைய தரிசனம் பெற்று ஆத்மார்த்தமாக தியானத்தினுடைய நிலையை அறிந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது, இறைவா இன்று படியளந்த எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிம்மதியை தரப்போகிறாய், உனக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றணும். இப்போ கண்ணுக்கு தெரிந்து ஒரு தாயினுடைய உயிரை காப்பாற்றிய பெருமை இந்த குருசாய் பிரசாதாலயாவுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது இன்னும் நிறைய பேர் என்கிட்ட, பிரசாதம் ரொம்ப அற்புதங்க, யாருங்க இப்படி, பாபா பிரசாதம் சூப்பர், எங்கேயுமே பாபா பிரசாதம் சூப்பர் தான், ஆனா இங்கு அவர்கள் ஒவ்வொருத்தரும் மனமும் வந்து சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? நான் மருத்துவர்களை எப்பொழுதுமே குறைச்சி சொல்ல, மருத்துவர்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள், ஆனால் மருத்துவத்துக்கும் மிஞ்சிய இறை சக்தி ஒன்று இருக்கு. சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஆண்டவனுடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு என்ன? சாக கிடந்த ஒரு தாயினுடைய உயிரை காப்பாற்றுகின்ற சக்தி இந்த பாபாவுடைய பிரசாதத்துக்கு இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற சக்தி இந்த பிரசாதத்துக்கு இருக்கு. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ என்னுடைய தங்கங்கள், என்னுடைய வைரங்கள் வாரம் இங்கே வந்து சாப்பிட்ற அன்னப்பிரசாதம் சாப்பிட்றவங்களாம் நீங்கள் எல்லாம் லக்கி, நீங்களாம் அதிர்ஷ்டக்காரங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது வராதவங்க தான் தயவுசெய்து வந்துடணும், வந்து பிரசாதத்தை வந்து ரசிச்சிருங்க. இது அருமருந்தாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கு தெரியாது நம்ம கர்மா எப்படி இருக்குன்னு, நம்ம பிரச்சனை எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன செவிவெளி செய்தியினுடைய கதையை சொல்லிட்டு உங்ககிட்ட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நேரமின்மை காரணமாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தம்பதியருக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் இது, குழந்தை செல்வம். ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்ம வம்சம் யாரை நம்ம சொல்லுவோம்? நம்ம குழந்தையை தான் சொல்லுவோம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தம்பதியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல கோவில்களுக்கு சென்று பல பரிகாரங்களை செய்து பல இடங்களில் அவர்கள் மன்றாடி என்னென்னமோ செய்யறாங்க. கடைசியில 9 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு கரு உருவாகுது. 9 வருஷம் கழிச்சு கரு உருவாகுது. அந்த குழந்தையை அவங்க உருவாக்குறாங்க. நான் சொல்றது இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதை. அந்த குழந்தையை பார்த்து ரசி இது பண்றாங்க. 9 வருஷம் கழிச்சு வயிற்றுல ஒரு பாப்பா வருதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பையன் வந்தா எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமா வார்த்தை? குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி நல்ல ஜம்முன்னு அந்த அம்மா அப்பா வளர்த்துறாங்க. அந்த குழந்தை ஒரு 4 வயது இருக்கும்போது தந்தை இறந்து விடுகிறார். நடந்த சம்பவம் புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதுவரைக்கும் செவிவெளி செய்தி கதைகள்ல எத்தனையோ கதையை சொல்லியிருக்கேன், ஆனா இந்த கதை ஞானத்துக்கான கதை. தயவு செய்து கூர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். 4 வயசு இருக்கும்போது அந்த அப்பா இறந்துடுறார். அப்ப யார் கூட இருக்கிறாங்க? அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. ஒரு அம்மா மட்டும் இருக்கிற அந்த குழந்தை வளர அந்த குழந்தையினுடைய நிலை என்ன? சிங்கிள் பேரண்ட். ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த குழந்தையை உருவாக்கும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். சரியாக 12 வயது இருக்கும்போது தாய் இறந்து விடுகிறாள். 4 வயசா இருக்கும்போது அப்பா இறந்தாச்சு. 12 வயசு இருக்கும்போது அம்மா இறந்தாச்சு. இப்ப அந்த குழந்தை பேர் என்ன? சொந்த பந்தம் இருந்தோம்,
அனாதை. ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா, குழந்தைகளை சத்தம் போடாம பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஒரு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அனாதை தான். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். நாம 12 வயசுல இருக்கும்போது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எப்படி இருப்போம்? 12 வயசுல, 12 இயர்ஸ்ல ரத்த கண்ணீர். உறவினர் வீட்டில் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தைய படிக்க வைக்காம ஹோட்டல்ல ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. ஒரு ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலை, இலை எடுக்கிற வேலை. நிலைமை பார்த்தீங்களா? எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்ட அம்மாவும் செத்து போயிட்டா, அப்பாவும் செத்து போயாச்சு, அம்மாவும் காலி. இப்போ அந்த குழந்தை யாரு? அனாதை. இப்போ அந்த குழந்தை உறவினர் வீட்டில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க, டேபிள் துடைக்கிற வேலை ஒரு ஹோட்டலில். காலம் கிடக்குது. 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, அப்படி தாண்டிடுது. இளைஞர் பருவம் வந்துடுச்சு. இளைஞர் பருவம் வந்த உடனே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? எல்லா பழக்கமும் தானா வந்துடும். சிகரெட்டு, தண்ணி எல்லாம் வந்துடும். ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போறது வர்றது சுத்துறது. இப்படி உறவினர்கள் பார்க்குறாங்க, இவன் என்ன தறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நீ இப்படி உருப்படாதவனா இருக்கிற, நீ போடா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. இப்போ அதுக்கு பேர் என்ன? வெளியே வந்துட்டான், தருதலை. அதுக்கு பேர் என்ன? தருதலை. தருதலை வந்துட்டான். எங்கோ ஒரு இடத்துல அடிபட்டு சிக்கி சின்னம்பட்டு சீரழிஞ்சு அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு மறுபடியும் அவன் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறான், ஹோட்டல் தொழில். மறுபடியும் சொல்றேன், இந்த கதையை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எப்பயும் எதிர்பார்க்கிற செவிவெளி செய்தி கதை இந்த கதை இல்லை. அவன் கொஞ்சம் ஒரு ஹோட்டல் அதிபர் ஆகிற மாதிரி ஆகிறான், சின்னதா ஒரு கடையை போடுறான், அப்படி இப்படின்னு பிடிச்சி வந்துடுறான். அவங்க தூரத்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. பரவாயில்ல, தருதலை இப்போ ஒரு ஓனர் ஆயாச்சு. தருதலை ஒரு ஓனர் ஆயிட்டார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் புதுசா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டானா எங்கிருந்து தான் அந்த சொந்த பந்தம் தேடி வரும்னே தெரியாது. அதுக்கு முன்னால தருதலை, அதுக்கு முன்னால தருதலை, அதுக்கப்புறம் தருவாரு தலை. புரியல தானே? சொந்தக்காரங்க தூரத்து சொந்தங்கள்லாம் சேர்ந்துட்டே நீ ஒரு ஓனர் ஆயிட்டடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்கிறாங்க. அந்தந்த வயசுல ஒரு ஜிம்கானா வரும்ல, என்ன வரும்? ஜிம்கானா. ஒரு 30 வயசு பக்கம் தொட்டாச்சு, நமக்கும் ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு. சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அதில் 2-3 பேர் வந்து சூப்பர் புல்ல ஒன்று இருக்குது, கிளி மாதிரி இருக்கும், கிளியவே பிடிச்சிட்டு வந்த மாதிரி, கிளி மாதிரி இருக்கும். அது எப்படி தான் இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கிளியை பார்த்தா அந்த பொண்ணை பார்க்க வேணாம், பொண்ணை பார்த்தா கிளியை பார்க்க வேணாம். ஓ, பச்சை கலராக இருக்குமா? இப்போ ஒரு பொண்ணை பார்த்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. புதுசா ஒரு உறவு, புது உறவு புது உறவு புது உறவு வரவு, புது உறவு புது உறவு புது உறவு வரவு, வாழ்க்கையிலே தேடி சென்ற பாதையிலே புது உறவு வரவு, புது உறவு வரவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருப்பு முனையான நாள் எது அப்படின்னா கல்யாண நாள் தான். இருக்கு, நான் கதையை சொல்லி முடிச்சிடறேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. கிளி மாதிரி, உங்க மாநில சொல்ல போனா கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்காக அவர் குரங்கு கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு.
உடனே என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறவங்கள பெரியவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க, டே இது வரைக்கும் நீ தருதலையா சுத்திட்ட, ஒரு கடை வச்சு உட்காந்துட்ட, நீ பொறுப்பா இருப்பன்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கொடுக்குறோம், பத்திரமா நல்லபடியா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நல்லபடியா கல்யாணம் நடத்தி கொடுத்துட வச்சாச்சு. இந்த பொண்ணு வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல ஓரளவுக்கு சுமாரா ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்காங்க எல்லாரும். இவர் நினைச்சுக்கிட்டார், எனக்கு இனிமே மாமனார் மாமியார் தான் அம்மா அப்பா, மாமனார் மாமியார் தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கு கீழே 3 தங்கச்சிங்க, உங்க பாணியில சொல்ல போனா 3 குழந்தையாங்க, 3 தங்கச்சி. உடனே மாமனார் என்ன பண்றாரு, மாப்பிள்ள மூத்த பொண்ணு உங்களை கட்டி கொடுத்துட்டேன், மீதி 3 பொண்ணு என் ஸ்தானத்தை வந்து நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எப்பயும் எதிர்பார்க்கிற செவிவெளி செய்தி கதை இந்த கதை கிடையாது. நோட் தி பாயிண்ட்ஸ். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, சரி மாமா செஞ்சிடலாம் மாமா அப்படின்ட்டு முயற்சி எடுத்து முதல் குழந்தையாக்கு கல்யாணம் பண்றாரு, 2வது குழந்தையாக்கு கல்யாணம் பண்றாரு, 3வது குழந்தையாக்கு கல்யாணம் பண்றாரு. இவர் ஆண்டி ஆயிட்டார். புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலாம் யோசிங்க. வெட்டி ஜம்பம் ஊருக்கு ஆகாது. வெட்டி ஜம்பம் ஊருக்கு ஆகாது. 3 குழந்தையாக்கு கல்யாணம் பண்றான். தன்னுடைய சக்தியை மீறி, தன் சக்தியை மீறி. ஏன்னா என்ன பாருங்க, பக்கத்தில் எங்கேயும் பார்க்காதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க இந்த கதை முடிகிற வரைக்கும். வெட்டி ஜம்பம் ஊருக்கு ஆகாது. 3 குழந்தையா கல்யாணம் பண்ணி வச்சோன்னா பெரிய கடனாளி ஆயிட்டார். இப்ப கடங்காரங்கெல்லாம் வீட்டு வாசல் இல்ல, கடை வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எந்த கடை வாசல்ல? ஹோட்டல் கடை வாசல்ல. இப்ப கடங்காரங்கெல்லாம் கடை வாசல்ல வந்து நின்னா அவர் என்ன ஆவாரு? பதில் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, அவருடைய கடையை விற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார். கடை வித்தாச்சு, 3 குழந்தையா சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் ஆண்டியா இருக்கிறாரு. வெளியே கொஞ்சம் பேச வேணாம்னு சொல்லுங்க. இப்போ இவர் ஆண்டி ஆயிட்டார். இப்ப இந்த 3 கொழுந்தியாளுடைய கணவன்மார்கள் நல்ல சம்பாதிக்கிறாங்க, சூப்பரா சம்பாதிக்கிறாங்க. மூத்த மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை படிப்படியா குறைஞ்சு போய் இந்த மீதி இருக்கிற 3 பொண்ணுங்களுடைய கணவன்மார்களுக்கு மரியாதை சூப்பர், இவருக்கு மரியாதை குறைஞ்சிருச்சு. 3 குழந்தையாக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்லை. எந்த மாமா மகனே 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 மகனேன்னாரோ அவரு போடா போடா போடாங்கிற காலம் வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. இதனாலேயே அன்புக்குரிய சாய் உறவுகளே, அந்த நபரை மூத்த மாப்பிள்ளையை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. கடை வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு புள்ள பிறந்திருக்கு, அந்த புள்ளையை பார்க்க கூடாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிட்டாங்க. மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்க்க முடியாது. இப்போ அவர் தனியாள் ஆயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அப்பா இறந்தாரு, அம்மா இறந்தாங்க, பொண்டாட்டி கை கழுவி விட்டாச்சு, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, ஒரே ஒரு குழந்தை, எல்லா தப்பு தண்டா பண்ணி பெரிய ஓனரை கடைசியில் கடனாளியாகி எல்லா கொழுந்தியாளுக்கு செஞ்சு இவர் ஆண்டியாகி கடைசியில் கடனுக்கு வட்டி கட்டி வட்டிக்கு கடனை கட்டி மாறி மாறி, எப்படின்னா வட்டி வாங்குறது கடனை கட்டுறது, வட்டி மேலே வட்டி கட்டுறது, வட்டி மேலே வட்டி கட்டுறது.
இப்போ இவர் வெளியே வந்துட்டார். சாப்பிட காசு இல்லை. பஞ்சபூதங்களில் முக்கியமான ஒரு ஸ்தலம் அக்னி ஸ்தலம். அந்த கோவிலுக்கு போய் பிச்சை எடுக்கலான்னு போறார். மலை திருவண்ணாமலை. இதுக்கு மேல நமக்கு யாரும் இல்லை, நான் பிச்சைக்காரன் தான் அப்படின்ட்டு எங்க போறாரு? திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலையில போய் பிச்சையில உட்கார்றார். எல்லாம் போச்சு. சாமி நமச்சிவாயமே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு அங்க பிச்சையை வாங்கி அவர் காலத்தை தள்ளுகிறார். ஒரு 2 வருஷமா பிச்சை எடுத்துட்டே இருக்கார். ஒரு நாள் அவருடைய மனைவி, அவர் மாமனார், மாமியார், 3 குழந்தையோட புருஷன் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வராங்க. இவர் தன் குழந்தையை பார்க்கிறார். இவர் பிச்சை எடுக்கிறத மறைச்சிட்டு தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய உறவுகளும் வந்துட்டாங்களேட்டு சந்தோஷமா ஆவலா போறார். சாயன்பர்களே, பேசலான்னு போலார். பக்கத்துல போனோடனே அவருக்கு இடி மாதிரி ஒரு காட்சி. தன் மனைவிக்கு இன்னொருத்தனோட திருமணம் நடந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்பயும் எதிர்பார்க்கிற செவி வெளி செய்தி கதை இது இல்லை. கண்ணுக்கு நேராக தன் மனைவி இன்னொருத்தனோட திருமணம் நடந்திருக்கிற காட்சியை பார்த்த உடனே நெஞ்சு துடிக்குது. எங்கோ ஒரு மூலையில என் மனைவி இருக்கிறான்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட இருக்கிறா. அப்ப மாசமா வேற 4 மாசம் கர்ப்பமா இருக்கிறா. எவ்வளவு வேதனை! சிவபெருமானே ஓடுறாரியா உள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்க ஓடுறாரு. இப்படி ஒரு பிறப்பு எனக்கு தேவையா? நான் என்ன பாவம் செய்தேன்? குழந்தையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் இவ்வளவு வேதனைக்குரிய காட்சிகளா என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அண்ணாமலையாரே, ஒன்னா என்ன வாழவை, இல்லைன்னா சாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல அந்த ஊர்ல இருக்கிற பக்கத்துல ஒரு மருந்து கடையில போய் மருந்து பாட்டில் வாங்குறார், விஷ பாட்டில். அண்ணாமலையாரை கும்பிட்டாச்சு. நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கிறார். ஒரு முறை கிரிவலம் சுத்திடுவான் அப்படின்னுட்டு, அண்ணாமலையாரே, நான் கடைசியாக கிரிவலம் சுத்துகிறேன். நீ இருந்தா அடுத்த பிறவின்னு இருந்தா எனக்கு மாற்றத்தை கொடு, இல்லையா இந்த பிறவியோட மண்ணாட மண்ணாக்கிரு, உன் மண்ணுல சாகர நான் அப்படின்ட்டு எல்லாரும் நமச்சிவாயத்தை ருத்ராட்சத்தை வச்சுட்டு சுத்துவாங்க, நமச்சிவாய நாமத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கையில விஷ பாட்டில வச்சுக்கிட்டு, சிவபெருமானே சிவபெருமானே சாக போறேன், சிவபெருமானே சிவபெருமானே சாக போறேன், சிவபெருமானே சிவபெருமானே சாக போறேன், சிவபெருமானே அண்ணாமலையானே சாக போறேன், அண்ணாமலையானே நான் சாக போறேன், அண்ணாமலையானே சாக போறேன். இது என்னுடைய கடைசி கிரிவலம். இதுக்கு மேல நான் கிரிவலம் வரமாட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்ட்டு அந்த விஷத்தை பாட்டில எடுத்துட்டு அப்படியே வராரியா. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி கோபுரத்தை பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு திண்ணையில உட்காந்து அந்த விஷ பாட்டில் எடுத்து அப்படி குடிக்கிறார். நடந்த சம்பவம் சாயன்பர்களே, நடந்த சம்பவம். இந்த விஷத்தை குடிச்சிட்டு துண்டு ஒன்று வச்சிருக்கார். துண்டு அப்படி நம்ம தலைகாணி மாதிரி சுத்தி வச்சுக்கோம்ல, அது மாதிரி சுத்தி யாருக்கும் தொந்தரவு இல்லாம நம்ம படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி படுக்கிறார். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உடம்புல அசைவு கிடையாது. யாரோ ஒருத்தங்க வந்து அந்த திண்ணையில உட்கார்றாங்க.
யார் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறே அப்படின்னா, இப்படி பார்த்தாக்கா அப்படியே ஆள் வந்து அன்கான்ஷியஸில் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு உடனே சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப இதாக இருக்குன்ட்டு டக்குன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சொல்கிறாங்க. வந்து அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்த்துட்டு விஷம் குடிச்சிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவர் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. 2 நாட்கள் கழித்து அவர் கண் விழிக்கிறார். 2 நாள் கழிச்சு கண்ணை விழிச்சிட்டார். கண்ணு விழிச்ச உடனே அவர் மனசுக்குள்ள கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அண்ணாமலையாரே, நான் செத்துட்டேனா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஈசன் நினைச்சா மட்டும்தான் உசுரை கூட எடுக்க முடியும். அவரு டாக்டர் வராரு, பரிசோதனை பண்ணிட்டு, ஏப்பா மருந்து குடிச்ச, உனக்குலாம் வேற அறிவு இல்லையா? எப்படி திட்டுவாங்கல்ல மருந்து குடிக்கிறவங்களெல்லாம். யார் தெரியுமா மருந்து குடிப்பாங்க? கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் மருந்து குடிப்பாங்க. டேய், தனியா தான் வந்தா தனியா தான் போக போறேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னைக்காவது ஒரு நாள் தனியா தான் போக போறோம். நானும் சரி, நீங்களும் சரி, பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி. அதுக்குள்ள நான் ஜாக போறேன்னா செத்து தான் போக போறோம். அது ஏன்? எல்லாம் வராங்க. யார் அட்மிட் பண்ணாரோ அவர் வராரு. அட்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒருத்தங்க, அவர் வரார் கையில் சாத்துக்குடி பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. அது ஒரு பெரிய குடும்பம், ஆச்சாரமான குடும்பம். என்ன சொல்லுவோம்? ஆச்சாரமான குடும்பம். வந்து பார்த்துட்டு, ஏப்பா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்றார். நான் குழந்தையிலிருந்து என் தந்தையை, என் தாயை, என் மனைவியை எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் அண்ணாமலையாட்ட வந்து பிச்செடுத்து அதுக்கப்புறம் நடந்த கொடுமை, என் மனைவி இன்னொருத்தனோட திருமணமாயிருக்கிற காட்சியை பார்த்து நொந்து போய் சூசைட் பண்ணி போயிட்டாரு. அப்படியா? சரி, இப்ப எப்படி பொழைச்ச அப்படின்னு கேட்கிறார். நீங்க தான் காப்பாத்துனீங்க, நான் காப்பாத்தல, அண்ணாமலை காப்பாத்தின. யார் காப்பாத்தினா? அண்ணாமலை காப்பாத்தினார். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன விஷயம் அப்படின்னார். அவர் சொல்றார், நான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடன், என் கூட வந்துடுறியா? ஓ, வந்துடுறனே. உடனே என்ன பண்றார் அந்த ஜோதிடர், மிகப்பெரிய ஜோதிடர், ஆச்சாரமான குடும்பம், பெரிய ஜோசியர். அவரு இந்த ஓலைச்சுவடியெல்லாம் வச்சு சொல்லுவார். அவர் கூட அவர் கிளம்பிட்டார். யாரு? தருதலை. நம்ம சொன்னோம்ல, தருதலை கிளம்பிட்டார். அவர் ஜோதிடம் பார்க்கும்போது இவர் வெளியே இருந்து ஒவ்வொருத்தரையும் அனுப்புறதா இவர் வேலை. அவர்கிட்ட 5 வருஷமா இருக்கிறார். இவருடைய நடத்தை, இவருடைய விஷயம் எல்லாம் பிடிச்சி போய், ஏய் இங்க வாடா, நீ ஜோசியம் கத்துக்கிறியான்னு கேட்கிறார். நான் அவனுக்கு ஓலைச்சுவடியெல்லாம் சொல்லித்தரேன், எப்படி பார்க்கணும் கத்துக்கிறியா? நான் பெருசா ஒன்றும் படிக்கலைங்களே, பரவாயில்ல நான் சொல்லித்தரேன், கத்துக்கோ அப்படின்னு அவர் என்ன பண்றார்? எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். உடனே அவர் கத்துக்கிட்டார். அவர் கத்துக்கும் போது சொல்லுவார், டேய், இந்த கலையை கத்துக்கும் போது உனக்கு ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் அண்ணாமலையாருக்கே புகழ் என்று நீ சொல்லணும். எந்த செயல் செய்தாலும் சிவனுக்கே புகழ் என்று நீ சொல்லணும். எது நடந்தாலும் சிவனே புகழ் அப்படி என்று நீ சொல்லணும் அப்படிங்கிறார். சரி, அப்படியே ஆகட்டுங்க. ஏன்னா பார்க்கறான் 5 வருஷமா வீட்டு வேலைக்காரனா கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் இழந்துட்டேன். உங்க கூட இருக்கு நாய் மாதிரி நான் இருக்கிறேங்கய்யா. கலையை கற்றுக் கொடுத்துட்டார். இவர் வயசாகி போயிடுச்சு. கலையை கற்றுக் கொடுத்தவர் இறந்துடுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்பா இறந்தாரு, அம்மா இறந்தாச்சு, மனைவி விட்டுட்டு போயாச்சு,
மனைவி ஒரே அடியா விட்டுட்டு போயாச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை காப்பாத்தி கொடுத்த அண்ணாமலையாரோட இடத்துல காப்பாத்தி கொடுத்த தனக்கு கலையை கத்து கொடுத்த குருவும் போயாச்சு. ஆனா குரு இறப்பதற்கு முன்பு ஒரு ரகசியத்தை சொல்கிறார். காதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை சொல்றார். இப்படி ரகசியத்தை சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். இதுக்கு பேர் என்ன? சிதம்பர ரகசியமா? அண்ணாமலையாருடைய ரகசியம். அவர் அந்த ரகசியத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் துள்ளி குதிக்கிறார். எப்படி குதிக்கிறார்? 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 துள்ளி குதிக்கிறார். துள்ளி குதிக்கிறார். துள்ளி குதிக்கிறார். துள்ளி குதிச்சு கை தட்ட வேணாமா இதுக்கெல்லாம்? அவர் ரகசியத்தை சொல்லிட்டு இவரு டிமால் ஆயிட்டாரு, இவரு டெமில் ஆயிட்டாரு. அப்புறம் உக்காடுறார் குரு. உக்காந்த சேர்ல உக்காடுறார். சொல்லிட்டார் குரு, டேய் எனக்கு அப்புறம் இந்த நாற்காலி உனக்கு தான், உக்கார். என்ன தேடி வரவங்களுக்கெல்லாம் நீ தாண்டா சொல்லணும். குருவை மிஞ்ச சிஷியனா பேரும் புகழோடு அவர் வரார். அப்படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இல்லைன்னு சொன்னமோ, எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லுமோ, அப்படியே மகாலட்சுமி அப்படி தாண்டவம் மாறுறா. வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க 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 வாங்க, வாசலை திறந்து வாங்க 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 வாங்க. அவங்க குரு அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. வேற ஒரு பேர் வச்சாச்சு. இவர் பிரபலமான அந்த பேர்ல ஜோதிடர் ரைட்டார். காலம் ஒரே மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல எப்பவுமே டோக்கன் கொடுப்பாங்க. எத்தனை பேர் எத்தனை பேர்னு. அதுல 31வது டோக்கன்ல ஒரு அதிசயம். 31வது டோக்கன்ல ஒரு அதிசயம் என்னன்னு கேளுங்களேன். உங்களுக்கு தான் கதையெல்லாம் தெரியுது இல்ல, சொல்லுங்களேன். தன்னுடைய மனைவியும் தன்னுடைய முதல் மகனும் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த புருஷனும் வராங்க. டோக்கன் நம்பர் 31, டோக்கன் நம்பர் 31, டோக்கன் நம்பர் 31. அப்படி ஒரு ஜம்முன்னு அப்படி உட்காந்துருக்கிறார். ஆள் சும்மா அப்படி கடுக்காலாம் போட்டுக்கிட்டு, கை நிறைய கோல்டு மாட்டிக்கிட்டு, அப்படி கோல்டா மாட்டிக்கிட்டு இப்படி உள்ள நுழைஞ்சு இப்படி வந்த உடனே அந்த அம்மா அப்படி பார்க்குது. இப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் என்னுடைய முதல் புருஷனா? சீ இல்ல, சீ. இது யாருக்கு சீ? அந்த அம்மாக்கு தான் சீ. வந்து கூலி குறுகி 31வது டோக்கனை வச்சுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க. உட்கார என்ன பிரச்சனை? இவர் தன் மனைவி என்று காட்டிக்கொள்ளவில்லை. நான் மறுபடியும் சொல்றேன்ல, எல்லா கதை மாதிரி இந்த கதை இல்லை. இது ஒரு சம்திங் வித்தியாசமான ஒரு செவிவெளி செய்தி கதை. மனைவி, ரெண்டாவது கணவர், பையன் உட்காந்துருக்காங்க. என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க, என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் விஷயத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றாங்க. இந்த மனைவிக்கு ஒரு பயம். ஐயோ, எதுபால உட்கார்ந்துருக்கிறது யாரு? முத புருஷன்.
பக்கத்தில் உட்காந்துருக்க ரெண்டாவது புருஷனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை, சோழி. இந்த பையன் அந்த அவரை அப்பான்னு கூப்பிடுறான். இந்த பையன் அவனை அப்பான்னு கூப்பிடுறான். அப்படியே பார்க்குறார். தன் மகனை பார்த்தவொடனே உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குதானே செய்யும். ஆனாலும் தான் குரு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார், அதனால கவலைப்படலை அவர். அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை எல்லாம் அவர் சொல்றார், எல்லாம் சொல்றார். சொல்லி முடிச்சவொடனே அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகும்போது கிளம்பி இப்படி போறாங்க, அப்படி சேர்ல உட்காந்து அப்படி கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அந்த அம்மா மட்டும், எந்த அம்மா? அம்மா. ஒரு 3 மாதத்தில் அவங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. அவங்க ரெண்டாவது வீட்டுக்காரர் சொல்றார், நம்ம போய் நன்றி சொல்லிட்டு வரணும், குருஜி கிட்ட போய் நன்றி சொல்லணும். யார்கிட்ட நன்றி சொல்லணும்? குருஜி கிட்ட. இவங்க நம்ம உங்களுக்கு தாங்க குருஜி, எனக்கு அவர் வீட்டுக்காரங்க. முதல்ல நன்றி சொல்ல தாம்பூல தட்டு, பழம், கொஞ்சம் காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. உள்ள வந்த உடனே அப்ப டோக்கன் நம்பர் என்ன தெரியுமா? 18. உள்ள போய் கொடுக்குறாங்க. குருஜி, குருஜி நீங்க சொன்னது எல்லாமே நடந்து கொடுத்து கோடான கோடி நன்றி, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம், என் பையனும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்னு ஒன்னே அவர் உட்காந்துருந்த டப்புன்னு ஏந்திரிச்சார். இந்த பணம், இந்த பொருள், இந்த இது எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க கொடுக்கறதா இருந்தா அண்ணாமலையாருக்கு போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. இந்த அம்மா சும்மா விட்டுச்சா? இந்த அம்மா போய் என்ன பண்ணுச்சு, மெதுவாக தான் நெருங்கிய சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, இந்த ரகசியத்தை காப்பாற்றுறவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க, ஒரு 4 பேர், அவங்க கிட்ட போய் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி ஆயிட்டாரு, தப்பு பண்ணிட்டார், விஷயம் தெரிஞ்சு எல்லா சொந்தக்காரங்களும் வர ஆரம்பிச்சுட்டான். குருஜி, 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 குருஜின்னு எல்லாம் வந்துட்டாங்க. இவர் தான் கையில் அப்படியே தங்கமா போட்டிருக்காரு, மோதிரமா போட்டிருக்காரு, அப்படியே மாலையா போட்டிருக்கிறாருல்ல, அதனால குருஜி, 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 குருஜின்னு எல்லாம் வந்துட்டாங்க. யார் யாரோ என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, எங்க ஊருக்கு வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, பழையபடி நீங்க இருக்கலாம், என்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஒரே வார்த்தை ஏஞ்சி சொன்னார், பார், யாரும் இல்லாத சமயத்தில் என் உயிரை காப்பாத்தினது அண்ணாமலையார். எல்லாரும் இருந்தும் என்னை வழிநடத்தி என்னை காப்பாத்தியது என்னுடைய குருவா இருக்கக்கூடிய இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய குரு. என் குருவுடைய குடும்பத்தையும், என் குருவுடைய பிள்ளைங்களையும், என் குருவை சார்ந்தவங்களையும் தான் நான் காப்பாத்தீங்க உட்கார்ந்துருக்கேன் வழிய உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக நான் நீங்க உட்காரல அப்படின்னாரு. அந்த அன்பு மனைவி காலில் விழுந்து, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயாச்சு. பிரபலமாயிட்டார். ஆனால் அவருடைய குரு இறப்பதற்கு முன்பு ஒரு ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியம் என்னவாக இருக்கும்? ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் டைம் தரேன். சரி, என்கிட்ட பேசுங்க. என்ன பாருங்க, உனக்கு நீயே துணை. அப்புறம் அப்புறம் அப்புறம்
அப்புறம் சரி, நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். அவங்க குரு சொன்னார் இறப்பதற்கு முன்பு, ஏய் சிஷ்யா, உனக்கு ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான், ஆனால் அவங்க தெரியாத மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. நான் தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்தானத்தில் இருக்கேன். நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, நீ தாண்டா சிவன். சிவன் வேற யாருமே இல்லை, நீ தாண்டா சிவன். நான் சிவங்கிறத நான் நம்பினதுனால தான் இந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் இப்ப சவமாக போறேன். சவமாகக்கூடிய இந்த உயிர் சொல்லுது, நீ தாண்டா அடுத்து என்னுடைய சிவன். இந்த சிவன் நீ பார்த்துக்கோடா இந்த கலையை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் சிவன்டா. யாரெல்லாம் வந்து உன்னை பார்க்க வராங்களோ சிவனால் அனுப்பப்பட்டவங்கடா. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டது, இவ்வளோ வேதனைப்பட்டது, இவ்வளோ துயரப்பட்டது, இவ்வளோ அல்லல் பட்டது எல்லாமே கர்மாவின் காரணமாக இருப்பினும் அண்ணாமலையாரை வந்து நீ பார்த்ததினால், அண்ணாமலையார் இடத்துல நீ கிரிவலம் போனதினால், சிவனுக்காகவே உயிரை கொடுக்க நீ துணிஞ்சதுனால சிவன் உன்னை காமிச்சான்டா. என் பார்வைக்கு நீ சிவன்டா. உன்னை தேடி ஏன் தெரியுமா நான் ஆஸ்பத்திரிக்கு நான் வந்தேன்? ஏன்னா நீ மனுஷன் இல்லடா, நீ சிவன்டா. இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்க தான் சிவம். இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க தான் சிவம். இதை யாரெல்லாம் உணர்றீங்களோ நீங்க தான் சிவம். அவர் சொல்லி கொடுத்தது இங்க எல்லாமே சிவமடா. அதுக்கப்புறம் தாண்டா சவம். நாம சவம் ஆவதற்குள்ளே சிவமாக இருக்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பே சிவம், எல்லாமே சிவம், நடப்பதெல்லாம் சிவம், எல்லாமே சிவம். ஒரு கெட்டது நடக்குதா அதுவும் சிவம். ஒரு அனுபவம் கிடைக்குதா அதுவும் சிவம். ஒரு சூழ்ச்சி நடக்குதா அதுவும் சிவம். ஒரு துரோகம் நடக்குதா அதுவும் சிவம். என்னெல்லாம் நடக்குதோ சிவம் 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 சிவம். என்ன நடந்தாலும் சிவன் தாண்டா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் உணர்றார். அப்போ அவர் சொன்ன தத்துவத்தின் படியில நான் இந்த இடத்துல இந்த செவிவெளி செய்தியில நான் என்ன அந்த என்னுடைய விஷயம்ல நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கதை அந்த காலத்தில் நடந்திருப்பது ஒரு சாதாரண ஒரு அனாதை மாதிரி இருக்கின்ற ஒரு தருதல்னு சொல்லக்கூடிய அப்பாவை இழந்த, அம்மாவை இழந்த, மனைவி இழந்த, பிள்ளை இழந்த, அனைத்து இழந்து பிச்சை எடுத்த, அண்ணாமலையாரோட வாசல்ல போய் பிச்சை எடுத்த, கடைசியில் கர்மா தீர்ந்த பிறகு உயிர் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கிரிவலம் சென்ற அந்த நபருக்கு இறந்துட்டோன்னு நினைச்சு படுத்த படுக்கையா இருந்த அவனை ஒரு சிவம் வந்து காப்பாத்தது. அதே சிவம் மருத்துவமனையில் சேர்த்தது. அதுக்கப்புறம் அந்த சிவத்துக்கு உயிர் வருது. மறுபடியும் ஒரு சிவம் வந்து காப்பாத்தது. மறுபடியும் அந்த சிவம் அந்த சேவை கிட்ட போகுது. யார் காப்பாத்தினாங்களோ, எந்த உயிர் காப்பாற்றப்பட்டதோ அவருக்கு நான் சிஷ்யனா போகணும், உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையா இருந்து அந்த கலையை அந்த சிவத்துக்கு மறுபடியும் கத்துக்கொண்ட சிவம் இன்னொரு சிவத்துக்கு சொல்லி கொடுக்குது. அந்த சிவம் கத்துக்கொண்ட பிறகு தன்னுடைய குருநாதர் இறப்பதற்கு முன்பு எல்லாமே சிவம், எல்லாமே சிவம்ங்கிற தத்துவத்தை சொல்லிய பிறகு, அதை உள்வாங்கிய பிறகு எல்லாம் இங்கே சிவமடா, 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 எல்லாருமே இங்கே இங்கே சிவமடா, எல்லாருமே இங்கே இங்கே சிவமடா. நீ சவம் ஆகும் முன்பே சிவத்தை நாடு முன்பே, நீ சவம் ஆனும் முன்பே சிவத்தை நாடு முன்பே, எல்லாருமே எல்லாருமே சிவம் தானடா, அறிந்தவனே அறிய கூட ஞானம் தானடா, எல்லாருமே எல்லாருமே சிவம் தானடா, அறிந்தவனே அறிந்தவனே ஞானம் தானடா, எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம்,
எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், எல்லாம் இங்கே சிவம், எல்லாம் இங்கே தவம், சிவம் தவம், சிவம் தவம், சிவம் தவம், சிவம் தவம், சிவம் தவம், சிவம் சிவம், சிவம் தவம், சிவம் தவம், தம் சிவம், சிவம் தவம், தவம் தவம் தவம், சிவம் சிவம், 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 எல்லாம் இங்கே சிவமயம், 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 எல்லாம் இங்கே சிவம், சிவம் சிவம், சிவம் சிவம், சிவம் சிவம், சிவம். நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சமம் ஒரு நாள் அதுக்குள்ளே சிவத்தோடு வாழ்ந்துருங்க. நீங்கள் சிவத்தோடு வாழ்ந்துருங்க. உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேனே. நாம் செத்த பிறகு சுடுகாட்டில் நம்ம ஆத்மா தனியாக நிற்கும். அப்போ உங்கள் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, புருஷன், பொண்டாட்டி, புள்ள, குட்டி எல்லாத்தையும் நீங்கள் அப்படி கொஞ்சி உருவாக்குனீங்கல்ல. கொஞ்சி உருவாக்குனீங்கல்ல. இல்லை யாருப்பா, யாரும் வரமாட்டாங்க. அன்னைக்கு வரக்கூடிய ஒருத்தர் சிவம் மட்டும்தான் வருவார். அந்த ஆத்மா துடிக்கும், அந்த ஆத்மா ஏங்கும். ஐயோ, நான் சுடுகாட்டில் தனியாக இருக்கிறேனே, என் உடம்பை விட்டு தனியாக நிற்கிறேன்னு சொல்லும் போது அப்படி வந்து சிவன் அப்படி கையை பிடிப்பான். நான் இருக்கண்டா, தைரியமா இருடான்னு சொல்லி. இப்போ நீங்க எல்லாருமே ஒரு மாயையில் இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ. என்ன மாயை? காசுங்கிற மாயை, சொந்த பந்தங்கிற மாயை, கமிட்மெண்ட்டுங்கிற மாயை, நீங்கள் இதெல்லாம் நடக்கணுங்கிற ஒரு மாயை. சரி, அடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு குறிக்கோள் நோக்கி இருக்கீங்க. அடுத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அடுத்து 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 ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்கீங்க. அடுத்து அடுத்து அடுத்து. ஆனால் இதை சிவம் பலமுறை உங்களை தடுத்து 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 நான் இருக்கேன் 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 இருக்கேன்னு சொல்கிறார். இப்போ நீங்க இதை அறிவதற்கு, ஞானம் பெறுவதற்கு ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு அன்பு வேணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். லவ். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, எல்லாம் பாருங்க. ஆனால் ஒன்றில் நீங்கள் எப்பொழுது விழிப்புணர்வோடு இருங்க. அதுதான் நீங்கள் சமமாவதற்கு முன்பு சிவத்தை நாடுங்கள். சிவம் உங்களுக்கு மாற்றத்தை தருவார். நான் தான் சொன்னேன்ல, இது எல்லா செவிவழி செய்தி கதை மாதிரி இது இருக்காது. இது டாப் கிளாஸ்ல இருக்கும் இந்த கதை. இப்போ நீங்கள் உங்கள் கையை பார்த்துக்கோங்க. 2 கையை பார்த்துக்கோங்களேன். 2 உள்ளங்கை பார்த்துக்கிட்டீங்களா? இந்த கை பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள் கை ஒரு நாள் இருக்காது. இந்த கை இருக்காது. இந்த கை இருக்காது ஒரு நாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கை இருக்காது. ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். உங்க பாதத்தை பாருங்களேன், இந்த காலை 2ஐயும் பாருங்களேன், உங்க கால் 2ஐயும் பாருங்களேன். இந்த காலை பார்த்துக்கோங்க, உங்க காலை பார்த்துக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்த கால் சுத்தும் தெரியுமா? ஜாலியா வெளியே போகும், அங்கங்க சுத்தும், ஹோட்டல் போகும், சினிமா தியேட்டருக்கு போகும், பார்க்கு போகும்,
டூர் போகும், எல்லா இடத்துக்கும் இந்த கால் போகும். ஆனால் இந்த பாதம் எங்கே தெரியுமா போகணும்? திருப்பாதத்தை போய் அடையணும். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்லித்தரேன். ரொம்பலாம் பெருசாலாம் யோசிக்காதீங்க. உங்கள் வீட்டை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவா, இந்த நாள் நான் உயிரோடு காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, எங்கள் அம்மா அப்பா ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்கிட்டையும் பேசினேன், இன்னைக்கு முடிஞ்சது, இப்பொழுது நான் தூங்க போகிறேன். சமமாவதற்கு முன்ன ட்ரையல். இப்போ நான் தூங்க போகிறேன், சமமாவதற்கு முன்பு ட்ரையல். நான் தூங்க போகிறேன், சமமாவதற்கு முன்பு ட்ரையல். நான் தூங்க போகிறேன். நிரந்தரமாக உறங்கப் போவதற்கு முன்பு ஒரு முறை நித்திரையில் நீ காண்பாய், என் நித்திரையில் நீ காண்பாய். நடக்கும் ராஜனாக நடராஜன் ஒரு நாள் வருவான். நானே நாட்டியத்தின் பேரொளி என்பான். ருத்ராட்சத்தின் மகிமையை புரிய வைப்பான். உதியினுடைய ரகசியத்தை சொல்வான். சிவத்தை அறியாதவன் தவத்தை அறிய முடியாது, தவத்தை அறிந்தவன் சிவத்தை அறிய முடியும். யாரெல்லாம் தூங்கும்போது நன்றி, காலையில் நன்றி, மத்தியானம் நன்றி, நைட் நன்றி, சிவமே நன்றி, சாய்நாதா நன்றி, இன்னைக்கு மூச்சு எடுத்து விட்டதுக்கும் நன்றி அப்படி சொல்லிட்டு படுத்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுக்கிட்டு படுத்து தூங்கும்போது அந்த ஞாபகம், இந்த ஞாபகம், போன ஞாபகம், வந்த ஞாபகம், அது இது லொட்டு வச்சுக்கு நீங்கள் எதெல்லாம் தப்பாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தயவு செய்து வாழ்க்கையில் உங்க கூட வராது. எல்லாம் டஸ்ட்பின். குழந்தை கொஞ்சம் சத்தம் போடாமல் பார்த்துக்கோங்கம்மா. அது ஒரு டஸ்ட்பின், குப்பை தொட்டி. தெளிஞ்சு வாங்க, ஞானத்துக்கு வாங்க. குரு சாய்ராம்னு ஒருத்த பிச்சைக்கார மாதிரி கத்துறானே, அவன் எதுக்காக கத்துறாங்கிறத யோசிங்க. நான் என்ன பேப்பர் படிச்சு வச்சு படிக்கிறேனா? சிவன் வாழ்க்கையில அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு 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 அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அடுத்தவங்க யோசிக்காதீங்க. பிளீஸ் யோசிக்காதீங்க. நீங்க யோசிங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசியுங்கள். உங்கள் மீது யார் அன்பு வைத்திருக்கிறார்கள், யார் உங்கள் மீது அக்கறை வைத்திருக்கிறார்கள், யார் நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, யார் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, யார் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க அவங்கள பாருங்க. அதை விட்டுட்டு ஏதாவது தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வேலை அவங்க யோசிக்கிறது, நம்ம வேலை நம்ம சாதிக்கிறது. நமக்கு நிறைய வேலை இருக்கு, நமக்கு நிறைய நல்லது பண்ணணும். நல்லது பண்றவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். எப்பேற்பட்ட இறைவனாக இருந்தாலும் அந்த இடத்துல அசுரர்கள் எங்கேயோ ஒருத்தர் எதிர்ப்பாளந்து எதுக்குதான் செய்வாங்க. நல்லது பண்ணா அப்படித்தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்க நல்லது பண்ணும்போது மாற்றம் நடக்கும்போது நடக்கத்தான் செய்யும். எங்கனாலும் தனிச்சு நீங்க சிவத்தோட போய் பாருங்க, டெல்லா போய் பாருங்க. உங்களை சுத்தி 100 பேர் எதிர்க்கட்டும், சிவத்தோட போய் பாருங்க. உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. என்ன ஆனாலும் என் சிவன் என்ன காப்பாத்துவான்டான்னு சொல்லி பாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, இந்த பூமியில் நிலையாய் இருப்பவர் யார். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா.
நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், எல்லாத்தையும் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதுக்காக உங்கள் பேரை நான் பச்சையெல்லாம் குத்திக்க மாட்டேன். நீங்கள் வயிறார சாப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு, மனசார அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் நான் சொன்னதை கேட்க வேண்டிய வேலை மட்டும் உங்கள் பொறுப்பு. I am not motivator. நான் உங்களை மூளை செலவை செய்யவில்லை. உங்க மூளைக்குள்ள செலவக்கல்லு மாதிரி சிவபெருமான ஒருத்தர் இருக்கிறான், அவனை நீங்க தேடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்லை, இப்படி வைத்துக் கொள்ளலாம். நான் உங்களிடம் சற்று வேறு மாதிரி பேசலாம் என்று இருக்கிறேன். இப்படி மைக்க பிடிச்சிட்டு, அன்பார்ந்த பெரியோர்களே, தங்களிடம் நான் பேச நினைப்பது ஒரு சிவனை பற்றி. சிவனை அறிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, அப்படி பக்கத்தில் அப்படி 2 பேர் பார்த்துட்டு, நான் இவ்வளோ தூரம் பேசியே பக்கத்தில் பேசிக்கிறீங்க, பார்க்குறீங்க. உசுரை கொடுத்து பேசும்போதே பக்கத்தில் காண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் அப்படிலாம் பேசிட்டுனா பாதி பேர் காணாமல் போயிருங்க, மீதி எங்களுக்கு எல்லாம் பாக்ஸ் போட்டு அனுப்பிடுங்கன்றீங்க. என்னத்தை வெஜ் பிரியாணியா, சாரி காளான் பிரியாணி. நான் என்ன சொல்கிறேன்னா, நாக்கு இருக்குல்ல, நாக்கு யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்க்கலாம். நாக்கு, இந்த நாக்கு யார்? நாக்கு யாரு? நாக்கு யாரு? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த நாக்கு தான். ஆனா இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறானா ஒஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறானாங்கிறது முடிவுபடுது நாக்கு தான். இந்த நாக்கு நல்லதை பேசினா பெஸ்ட் ஃப்ரெண்டு, தப்பா பேசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒஸ்ட்லையும் ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, ஒரு கிறிஸ்மஸ் நன்னாளில் என் அன்புக்கும் மேற்பட்ட என் சாய் உள்ளங்களை பார்ப்பதில் கோடான கோடி ஆனந்தம். நான் இன்னும் 1 மணி நேரம் கூட சிவத்தை பற்றி பேச முடியும், 2 மணி நேரங்கள் கூட பேச முடியும். ஆனால் நீங்கள் உட்காருவதற்கு உங்களால் தயாராக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உட்கார முடியாது. சத்ய சாய்பாபாவுடைய கோயிலில் பூஜையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் அப்படி இருக்கும், மைண்டை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் எப்படி தெரியுமா, சிவத்தை அடையணும்னா அப்படி 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 இருப்பாங்க, சுவாமிகிட்ட அப்படி இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு சின்ன ஞானத்தை கிடைக்கக்கூடிய இடம் தான் இந்த குரு சாய் பிரசாத் ஆலயம். இந்த ஞானத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த ஞானத்தை நல்லபடியாக பயன்படுத்தணுமே வெளிய, அந்த ஞானத்தால் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பயன்படுத்திக்கணுமே வெளிய ஒஸ்ட் ஃப்ரெண்டா மாற்றினீங்கன்னா நீங்கள் உட்கார்றதும் வேஸ்ட்டு, கேட்கறதும் வேஸ்ட். அதனால் என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட், நாம் சபமாவதற்குள் சிவத்தை நாடி விடுவோம். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க நேரா இங்க வாங்க, வியாழக்கிழமை மட்டும் உட்காருங்க, உங்களுக்கு சிவன் தானா கிடைச்சிருவார். ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு சினிமா தியேட்டர்ல பயங்கர கூட்டம், நடந்த சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பிரபலமான ஒரு படம் நான் போயிருந்தேன் சின்ன வயசில். அப்போ எனக்கு 16 வயசு இருக்கும், 15-16 வயசு தான் இருக்கும். ஐயோ இவ்வளோ அப்போல்லாம் இப்போ இந்த 4 தேட்டர் 5 தேட்டரில் அப்படியே ஓட மாட்டாங்க. ஒரு சினிமா ஒரு தேட்டரில் தான் ஓடும். கூட்டம்னா சாதாரண கூட்டம் இல்லை, பயங்கர பிச்சுக்கிட்டு போகிற கூட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூட்டத்தை பார்த்து நான் பயப்படல, எப்படியாவது டிக்கெட் வாங்கணும், எப்படியாவது டிக்கெட் வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். உள்ளே போகிறார், அந்த கியூவில் போய் நிற்கிறார், உள்ளே போய் தள்ளிட்டு போகிறார். அண்ணா நானும் எப்படியாவது சினிமா பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னேன். சரி வா அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறார்.
கூட்டம் அலை மோதுது. ஏன்னா நடுவில் போய் நிறுத்திட்டார். அந்த கூட்டம் என்ன பண்ணுதான்? ஒண்ணுமல்ல, அப்படியே அப்படி தள்ளிக்கிட்டே போதான். இப்படியே என்ன தள்ளிட்டு போய் தியேட்டருக்குள்ள போய் உட்கார வச்சிருச்சு. இப்ப இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருங்க. அண்ணாமலையார் அடைவதற்கு, சீரடி சாய்பாபாவை அடைவதற்கு கூட்டத்தோட கூட்டமா அப்படியே உள்ள வந்துட்டீங்கன்னா சிவத்தை பார்த்துடலாம், பாபாவை பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்த்துடலாம். கூட்டமா இருக்குது, நான்லாம் வரல, நான்லாம் வெளியவே இருக்கேன் அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவுதான். நான் பார்க்குறேன் ஜாலியா. ஆசீர்வாதம். அதனால என் உயிரினும் மேலான என் அன்புக்குரிய சாய் சொந்தங்களே, மறுபடியும் நம்ம அடுத்த வருஷம் சந்திப்போம். சரிங்களா? மறுபடியும் அடுத்த வருஷம் சந்திப்போம். இந்த வருஷத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை கிறிஸ்மஸ். அப்படி போடு. அதனால அடுத்த வருஷம் வர வரைக்கும் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். நானும் அடுத்த வருஷம் வர வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணணும். சரிங்களா? அதனால அன்புக்குரிய சாய்வர்களே, குரு சாய் பிரசாதாலயால் இன்னைக்கு அற்புதமான இந்த செவிவெளி செய்தி கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், பார்த்துட்டு இருக்கிற சாய் உள்ளங்களுக்கும் குரு சாய்ராமுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்து, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. எப்போவுமே இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இதை கேட்குற எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கும், இதை கேட்குற எல்லாத்துக்குமே மாற்றம் கிடைக்குங்கிறது சத்தியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, மற்றும் அடுத்த வியாழக்கிழமை நம்ம சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம்.